ஒருத்தர் பெரிய ஆளாக வந்திருக்காரு அப்படின்னா உடனே அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அதிர்ஷ்டம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த அதிர்ஷ்டம் எனக்கு எப்போ தான் அடிக்குமோ, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு தன்னை நம்பாமல் நிறைய பேர் இப்போது ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மேலே நாமளே நம்பிக்கை வைக்காம கடவுளை போய் குறை சொல்லிக்கிட்டு, நான் உங்களுக்கு எவ்வளோ செய்கிறேன், நான் உங்களை எவ்வளோ வணங்குறேன், நீங்கள் எனக்கு எந்த நல்லதுமே செய்யவே இல்லை அப்படின்னு கடவுளை குறை கூறி எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்படி தான் இங்கே ஒருத்தர் அதிர்ஷ்டத்தை நம்பி என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத குட்டி கதையாக பார்க்கலாம் வாங்க. ஓர் ஊரில் ஏழை ஒருவர் சிறிய அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கிடைத்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு பழைய நாணயத்தை பார்த்து அதை எடுத்து தூசி தட்டினார். அந்த நாணயத்தில் நடுவில் துளை இருந்தது. அந்த காலத்தில் துளை இருந்த நாணயம் கிடைத்தால் அது நல்லது, ராசி என்ற நம்பிக்கை உண்டு. அந்த மனிதருக்கும் அது கிடைத்ததில் அதிக ஆனந்தம். இனிமேல் எனது கஷ்டம் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று மகிழ்ந்து அந்த நாணயத்தை பத்திரமாக தனது மேல் சட்டை பைக்குள் போட்டு வைத்தார். அதை ஒரு நாளும் வெளியே எடுக்க மாட்டார். ஆனால் அதை அடிக்கடி தொட்டு மட்டும் பார்த்து கொள்வார். சிறிது காலம் சென்று நல்வாய்ப்புகள் உண்மையாகவே அவரை தேடி வர தொடங்கின. செல்வம், பணம், புகழ், பதவி போன்ற எல்லாம் வந்து சேர்ந்தன. சமுதாயத்தில் அவர் பெரிய மனிதரானார். எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அவர் எதை தொட்டாலும் வெற்றிதான், எல்லாம் அந்த நாணயத்தின் மகிமை என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அந்த மேல் சட்டையை போட்டுக்கொண்டு தான் வெளியில் கிளம்புவார். வெளியே புறப்படுவதற்கு முன் சட்டை பையில் அந்த நாணயம் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொள்வார். இப்படி பல ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் அந்த துளையுள்ள நாணயத்தை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அன்று காலையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது தன் மனைவியிடம் தனது ஆசையை சொன்னார். ஆனால் மனைவியோ, இப்ப எதுக்கு அதை பார்க்கணும், வேண்டாமே என்று இழுத்தார். இல்லை, இன்று பார்த்தே தீருவேன் என அதை சட்டை பையிலிருந்து வெளியில் எடுத்து பார்த்தார். அந்த நாணயத்தில் துளையே இல்லை. அப்போது அவரது மனைவி அவரிடம், உங்க சட்டை தூசியா இருக்கேன்னு நான் அதை உதறினேன். அப்போ அந்த நாணயம் சன்னல் வழியாக தெருவில் விழுந்து விட்டது. நானும் எவ்வளவோ நேரம் தேடினேன், கிடைக்கவில்லை. யாரோ அதற்குள் எடுத்து விட்டார்கள் போலும். உங்களுக்கு தெரிந்தால் வருத்தப்படுவீர்களே என்று நினைத்து உங்களது சட்டை பைக்குள் ஒரு காசை போட்டு வைத்தேன் என்றார். சரி, இது நடந்தது எப்போது என கணவர் கேட்க, நீங்க அந்த காசை எடுத்த மறுநாளே நடந்தது என்று மனைவி சொன்னார். ஆம், அந்த மனிதருக்கு நல்வாய்ப்பை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவரது நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. அதுதான் அவரில் வேலை செய்துள்ளது. எனவே வாழ்வில் முன்னேற விரும்புபவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அதனால் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போதும் முதலில் நீங்கள் உங்களை நம்புங்கள், பிறகு அதிர்ஷ்டத்தை நம்பலாம். நன்றி.